2026ல யாருன்னா சிஎம் வந்தா நல்லா இருக்கும்? விஜய் சார் வந்து நல்லா இருக்கும். புதுசா யாராவது வந்தா வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அந்த புதுசா விஜய் வந்தா நல்லா இருக்குமா, அண்ணாமலை வந்தா நல்லா இருக்குமா, சீமான் வந்தா நல்லா இருக்குமா? 26ல இங்க யார் முதலமைச்சரா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நானும் இல்ல, நிறைய பேர் ஆசைப்படுறது எல்லாமே விஜய் தான். அவர் பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு தற்கூரி, அரசியலே தெரியாது, சினிமா நடிக்க வந்திருக்காரு, இப்ப அரசியல் நடிக்க அவருக்கு மட்டும் என்ன தெரியுமா? அவர்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆட்சிக்கு வந்தா என்ன மாற்றங்கள் ஏற்படும்? மக்களும் நல்லா செய்வாருன்னு நம்பிக்கை தான். மக்களும் நல்லா செஞ்சா போதும். இல்ல அவருக்கு தான் தற்கூரி, ஒண்ணுமே தெரியாதுன்றாங்க. அது பிஜேபி அண்ணாமலை பாத்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? அப்படிலாம் அவரு ஏதோ தெரியாம பேசுறாரு, வேற ஒன்றும். ஏதாவது பேசணுன்றதுக்காக அவர் பேசுறாருங்க. அதுக்காக யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதையே இந்த வாட்டி விஜய் கொடுக்கலாம். ஓகே, 50 வயசுல நான் வந்தவருக்கு அவர் புதுசு வரக்கூடாது. அவர் எத்தனை வயசுல வந்தாரு? அவரு இப்பதானே வந்தாரு. எல்லாருமே வந்து ஒரு அனுபவம் வந்து என்ன பண்றான்னு பாப்போம். ஒரு சான்ஸ் தானே. ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு வந்து அதே அண்ணாமலை தான் வந்து தளபதி வந்து பெண்களுடைய ஹீரோனி படத்துல நடிச்சுக்கிட்டு இடுப்பை கிள்ளிக்கிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா, பார்த்து செய்தி பார்த்தோம். வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது தளபதி மேல வந்து ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு. அதோடைய அது வந்து ஒரு வேலைங்க, சம்பளம் நடிச்சுதான் ஆகணும். அதுக்கு வேண்டிய வேலை இடுப்பு கிள்ள முடியுமா? எப்படி நினைக்கல முடியும்? அது சம்பளம் அவருக்கு சொல்ல டேரக்டர் சொல்லதான் நடிச்சு ஆகணும். ஆமாண்ணா, அதுக்குதான் சம்பளம் வாங்குறாரு. அண்ணாமலை சொல்ற மாதிரி இடுப்பு குடிக்கிறது, இடுப்பு கிள்றதுன்னா அவரு மட்டும் தான் குடிக்காம இருப்பாரு. எல்லாருமே குடிக்கிறவன் தான். நான் கூட குடிக்கிறவன் தான். அவர் சொல்றாருன்னா ஜூஸ் மாதிரி பேச கூடாதுல்ல. இது என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதாவது டிஎம்கே உடைய பிடிஎம் தான் விஜய் அவர்கள்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஓகே, 2026ல ஒருவேளை விஜய் சிஎம் வந்துட்டாரு, நீங்க என்ன உதவி அவர்கிட்ட கேட்பீங்க? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட நம்ம கேட்கவே வேணாம். அவரே ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காரு, என்னென்ன செய்யலாம். ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே இருந்தது, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதே தெரியும். ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். அவர் பண்ணாததான் இவர் பண்ணுவாருன்றத எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இதெல்லாம் பாதுகாப்பு இருக்கும்பா அப்படின்னு நினைச்சா எப்படி சொல்லுங்க? அவர் டிஎம்கே வந்து ஒரு பஸ் சீட் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டா கேர்ள்ஸ் போயிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. பட் அதுல ஒண்ணுமே இல்ல. என்ன டிக்கெட் மிஞ்சி போனா எவ்வளவு வந்துரும்? 12 ரூபா 15 ரூபா. அதுல வந்து அவர் இது பண்ணிட்டாரு. ஆனா மத்தபடி விஜய் வந்து நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா 2026ல சேஞ்சஸ் ஓகே. டிஎம்கே இருக்கு, அதிமுக இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, பிஜேபி இருக்கு. இவ்வளவு கட்சிகள் இருந்தும் எதுக்கு அடுத்த கட்டையா விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இதெல்லாமே இருக்கு. ஆனா அவங்க கட்சின்னு இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. பட் இவராவது வந்து ஏதாவது பண்ணுவாரு அப்படின்றது தான். அவரு வந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா அவரு நிறைய எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, பல கோடி வாங்குறாரு. அதை விட்டுட்டு அவரு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாருன்னா அப்ப ஏதாவது செய்யலாம்ல. அவருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்ல. கண்டிப்பா. அப்ப வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா அவர் வந்து 2026ல சிஎம் வந்துட்டாருன்னா உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஓகே. சோசியல் மீடியாவால ட்ரெண்ட் ஆகுறது ஓகே தான். ஓகே, நல்லது பண்றது ரீச் ஆகுது. ஓகே. பட் அது வந்து அதுக்கப்புறமும் நடக்கிறதுனா நல்லா தான் இருக்கும். யாரு வரணும்லாம் இல்லை, இருக்கிறவங்க யாரு வந்தாலும் நல்லது பண்ணா ஓகே.